சிஎஸ்ஐ டிஏ பயனாளிகள் நல சங்கத்தின் சார்பில் சிஎஸ்ஐ டிஏ பயனாளிகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, நம்முடைய நேருக்கு நேர் பேசுவோம், நேர்பட பேசுவோம், சிஎஸ்ஐ டிஏ உண்மையை பேசுவோம் என்ற வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னைக்கு 4000 பேருக்கு மேல் நம்ம இருக்கிறோம். இது போக ஒரு 10,000 பேருக்கு மேல இன்னும் நம்ம குரூப்ல சேர்க்க சொல்லி நிறைய ரெக்வெஸ்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க. நம்முடைய நேர்பார்வை, நேர்கொண்ட பார்வையில பல செய்திகளை மக்களுக்கு, திருச்சபை மக்களுக்கு, சிஎஸ்ஐ தென்னிந்திய திருச்சபை மக்களுக்கு நம்ம தகவல்களை நிகழ்ந்தோம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் உறக்க சொல்வோம் இந்த உலகிற்கு என்ற வேத வாக்கியத்தின்படி உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லி இது ஒரு முக்கிய ஒரு உண்மை சம்பவத்தோடு உங்கள் முன்பாக வருகிறேன். அன்பானவர்களே, சிஎஸ்ஐ டிஏ கம்பெனியின் சுவிசேஷ துறையின் கோவை கிளையின் உபக்கிளையான ஈரோடு தேவாலயம் நேற்று நம்ம பார்த்தோம். அந்த தேவாலயத்தில் நடந்த பிரச்சனைகளையும் காரியங்களையும் பார்த்தோம். ஒரு ஆயர் அந்த மக்களுடைய 600 குடும்பங்கள் உள்ள ஒரு சபை, போசட்டா ஜான் பிரப் நினைவாலயம். இது எப்படி இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினரிகளால விதைக்கப்பட்ட ஒரு திருச்சபை. ஏன்னா அந்த பிரப்பு அவருடைய மிஷினரி பிரப்புடைய மனைவி அந்த ஊர்ல என்ன பண்ணாங்க, ஆலயத்துடைய பால்கனில இருந்து கீழே விழுந்து இறந்து போனாங்க, தவறி விழுந்து இறந்து போனாங்க. அப்போ அவங்க எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கணும் அந்த பூமிக்கு, அந்த ஈரோடு பகுதியில எவ்வளவு தியாகத்தோடு அந்த ஊழியத்தை அவங்க செஞ்சிருப்பாங்க. ஆனா இந்த களவாணி பயலுக, திருட்டு பயலுக, ரெவரண்ட் சொல்லியும் கமிட்டின்னு சொல்லியும் மக்களை ஏமாத்தி சுரண்டு திங்கிற அந்த கூட்டங்கள் தான் இன்னைக்கு அதிகமாயிட்டு இருக்குது. இந்த ரெவரண்ட் இருக்காரு இல்லையா, ஜான் ரவிக்குமார், இவரு மோசடியான ஒரு லெட்டர் எல்லாம் கொடுத்து எல்லாம் ஏமாத்திட்டு வந்தாரு. அது பார்த்தோம். இப்ப இவர் மேல இன்னும் குற்றச்சாட்டு வந்துட்டே இருக்குது. இவர் பெண்களோட எப்பவும் பார்த்தாலும் ஒரு பெண்கள் கூட்டத்தோட தான் இவர் இருப்பாருன்னு சொல்லி, பெண்கள் கூட்டத்தோட இவருக்கு என்ன வேலைன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவர் வந்து மன்மதராசாவா, நம்ம நேற்று கூட ஒரு பதிவுல சொல்லியிருந்தோம், இவர் மன்மதராசான்னு நிறைய பேர் சொல்றாங்கன்னு. இது பெண்கள் அதிகமா சொல்றாங்க. எங்க ஆயர் மன்மதராசாங்க, அவருக்கு வந்து எங்கேயோ மச்சம் இருக்குதுங்க. ஆமா, எப்ப பார்த்தாலும் அவருக்கும் சொல்லி ஒரு பெண்கள் கூட்டம் தான் இருக்கும். எந்த விசேஷத்துக்கு போனாலும் சரி, எந்த நல்லது கட்டத்துக்கு போனாலும் சரி, டூர் போனாலும் சரி. ஆனா இவர் வந்து டூர் போறது வந்து பிரியமான ஒரு மனுஷன். ஆமா, எதுக்கே நீ டூர் கூட்டிட்டு போற, பொம்பளை மட்டும் டூர் கூட்டிட்டு போற? இப்போ உன்னோட பேஸ்புக்ல எல்லாம் பார்த்தா மேக்சிமம் பார்த்தா எங்க ஊட்டி, கொடைக்கானல், எங்க கன்னியாகுமரி இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு ஆய்வை வந்து எதுக்கு நீ பொம்பளைங்களை கவர் பண்ணி நீ எதுக்கு கூட்டிட்டு ஓடுறன்னு தெரியல. நீ சுவிசேஷம் ஊழியம் செய்ய வேண்டியா இல்ல ஊர் சுத்த வேண்டியாங்கிறது தெரியல. ஒரு ஆயரானவன், கண்காணியானவன் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதத்தை கற்றுவிட்டு களவாணித்தனம் பண்ணதுல வந்து ரொம்ப டேஞ்சரானது, எவ்வளவு மோசமானது என்பது, அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். நான் இப்ப கூட ஒரு வசனம் படிச்சோம் இல்லையா, வேத வசனத்துல என்ன போட்டு பாத்தீங்களா, நீங்க என்ன பண்றீங்க, புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து சபையில வந்து செய்யற தில்லுமூலைகளும் அக்கிரமங்களும். அப்போஸ்தலர்ல 5ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சு பாருங்க, 1 முதல் 10 வரை அதிகாரங்களை படிங்க. அனனியாவும் அவருடைய மனைவி எப்படி இறந்தாங்கிறத உங்களுக்கு தெளிவாக போட்டிருக்குது வேதத்துல. ஆனா இந்த மாதிரி பாவங்கள் அக்கிரமங்களை துணிகரமா செஞ்சீங்கன்னா சாபம் வீட்டு வாசப்படியில படுத்திருக்கும். இது வேதத்தின்படி சத்தியம். அனனியா வந்து மனைவிக்கு தெரியாம நிலத்தை வித்த காசை கொண்டு என்ன பண்ணா, அதுல ஒரு பங்கை ஏமாத்தினா. ஆனா அனனியா மனைவிக்கு தெரியாது. கணக்கு கேட்கும் போது என்னாச்சு, அனனியா செஞ்ச தவறுனால மனைவியும் பாதிக்கப்பட்டா. ஆனா இங்க என்ன பண்ணீங்க, கணவனும் மனைவியுமா சேர்ந்து நட்டீங்க, மக்கள் கொடுக்கிற காணிக்கைகளை, கடவுளுக்கு கொடுக்கிற காணிக்கை மக்கள் யாரு கொடுக்குறாங்க, கடவுள் மேல நம்பிக்கை வச்சு கடவுளுக்கு செஞ்சோம்னா என்ன கொடுத்தனா கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பார்
அப்படிங்கிற நம்பிக்கையில அந்த காணிக்கையை கொடுக்குறாங்க. ஆனா நம்பிக்கை துரோகிகளா என்ன பண்றீங்க? ஏமாத்துறீங்க. சின்ன பிள்ளைங்களுடைய பேபிஸ் பிள்ளைங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அம்மா அப்பாட்ட கெஞ்சி கூத்தாடி அம்மா 2 ரூபா கொடுமா, 1 ரூபா கொடுமா, 10 ரூபா கொடுமா, 50 ரூபா கொடுமா சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்து அந்த பேபிஸ் காணிக்கை கொடுக்குறாங்க. கவர் அந்த பேபிஸ் காணிக்கை கவர் நீ கணக்கு அமைச்சிருக்கியா? நீ குடும்பமா இருந்துகிட்டு ஊதாரித்தனம் பண்ணிக்கிட்டு ஊரை வளையடிச்சு வலையில போட்டுக்கிட்டு என்ன ஒரு சுவிசேஷம் உங்களுக்கு? சுவிசேஷம் வந்திருக்கு. சுவிசேஷம் பண்ணா நீ ஊழியக்காரன் வந்திருக்கிற. அங்க என்ன ஊழியம் பண்ணிருக்கிற? எத்தனை ஆத்மா நீ அறுவடை பண்ணியிருக்கிற? ஏன்னா உண்மையும் உத்தமா ஒரு ஊழியக்காரனா இருந்தேன்னு சொன்னா இன்னொன்னு அவன் மரியாதை கொடுக்கலாம். அந்த தகுதி நீ இழந்து போய் நிக்கிற. என்னைக்கு ஆளுகளை நீ திருட ஆரம்பிச்சியோ, என்னைக்கு நீ பொய் பேச ஆரம்பிச்சியோ, என்னைக்கு பித்தலாட்டம் செய்ய நீ ஆரம்பிச்சியோ, ஆயருங்கிற ரெவரண்டுங்கிற அந்த மகிமையை நீ இழந்து போன. இதுல என்னன்னா பெண்களோட நீ என்ன உனக்கு போடுறது, பேஸ்புக்ல நீ விளம்பரம் பண்றது, குரூப்ல விளம்பரம் பண்றது, ஏன்னா நீ எங்க ஃபங்க்ஷன் தான் சரி, உன் திருச்சபையில ஒரு விசேஷம்னா நீ போறது கிடையாது. பக்கத்து ஊர்ல விசேஷம் அங்க நாட்டாம பண்ண போற. அதுக்கு கொஞ்சம் ஜோடிகளை கூப்பிட்டு நகை அந்த ஜோடிகளை சுத்துறாங்களே, எங்க வீட்டுல எல்லாம் ஆண்கள் இல்லையா? ஏன் கேள்வி கேட்க மாட்டீங்களா? ஆயர்களை வீடுகள்ல நீங்க விடாதீங்கன்னு சொல்லி நம்ம நிறைய பதிவுல போடுறோம். ஏன்னா நிறைய இடங்கள்ல நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு, நிறைய பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, பெண்கள் கற்பை இழந்து போறாங்க, மிரட்டப்படுறாங்க, நய வஞ்சகமா ஏமாத்தி என்ன பண்றாங்க, பெண்களுடைய கற்புகள் சூறையாடப்படுது. திருச்சபையில இருக்கிற ஆண்களுக்கு தென்னிந்திய திருச்சபையில் இருக்கிற ஆண்களுக்கு இந்த ஒரு பதிவை ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு பதவியா பதிவு எடுத்துக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு கூட ஒரு அம்மா என்ன கூப்பிடுறாங்க, ஐயா எனக்கு இன்ன வயசு ஐயா, ஆனா என்ன பண்றாங்க, பாலில் தொந்தலுக்கு 4000 ஐயா அப்படிங்கிறாங்க. என்ன எப்படி தெரியும் தெரியல. எங்க நீதி கேட்கிறாங்க பாருங்க. சாதாரண ஒரு மனுஷனா இருக்கிற ஒண்ணுக்கு உதவாத ஒரு குப்பையா நான் இருக்கிற என்ன என்றது நீதி கேட்கிறாங்க. ஐயா எனக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ண முடியுமாங்கயான்னு. ஒரு 60 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு எப்படி இருக்கும்? எவ்வளவு கஷ்டமா வேதனையா இருக்கும். இது யாரு காரணம்? ஆயருங்கிற அயோக்கிய பைய காரணம், திருட்டு பைய காரணம். வெள்ளங்கியை போட்டுக்கிட்டு ஏமாத்துற திருட்டு இந்த கும்பல் தான் பாதிக்கப்பட்ட பெண் என்ன பண்றாங்க, என்ன கூப்பிடுறாங்க. எவ்வளவு வேதனையா இருக்கும், கஷ்டம் வருத்தமா இருக்கும். ஏன்னா ஊழியம் பண்றதுக்கு என்னெல்லாம் சொல்லி எப்படிலாம் நம்மள ஆண்டவர் வழி நடத்துறாரு, எந்த மாதிரி காரியங்கள் நம்ம செய்யணும், இந்த மக்களுக்கு அவங்க வாழ்வாதாரத்துக்கு ஆத்மாவை பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்கணுமே. நம்ம ஆட்டு மந்தையா இருக்கிறோமே, மந்தை மேய்க்கிற மேய்ப்பனா இருக்கிறோமே, இந்த மந்தையை எங்க கொண்டு போய் சேர்க்கணும்? கடவுள்கிட்ட கொண்டு ஒப்படைக்கிறோமே. நம்ம மந்தையை மேய்க்க நமக்கு ஒரு எஜமான் நம்மளை நியமிச்சிருக்காரு இல்லையா? இந்த நான் உங்ககிட்ட ஒரு 500 மந்தையை கொடுக்குறாருன்னா இந்த 500 மந்தையும் பாதுகாப்பா கடவுள்கிட்ட போய் அந்த நம்மகிட்ட கொடுத்த அந்த எஜமானுக்கு கொண்டு போய் நம்ம சேர்க்கணுமேங்கிற அந்த எண்ணம் கூட இல்லை. மந்தைகள் சூறையாடப்படுது, மந்தைகள் விலை பேசப்படுது, மந்தைகள் கற்ப இழந்து நிற்குது, மந்தைகள் கற்பழிக்கப்படுது, பரிசுத்தம் இழந்துட்டு நிற்குது. இப்படிப்பட்ட மந்தைகளை கொண்டு அந்த எஜமான் வரும்போது எப்படி கொண்டு நீ சமர்ப்பிப்ப? உனக்கு வெக்கமா இல்ல, கேவலமா இல்ல? ஒரு மந்தையை மேய்க்கிற மேய்ப்பனானவன் எப்படி இருக்கணும்? நீ 100 மந்தை வச்சிருந்தாலும் ஒண்ணு காணாம போச்சுனாலும் 100 பாக்கி 99க்காக பிசனப்படுறது வேதனைப்படுற ஆண்டவர் இல்ல. ஒரு மந்தையும் வழி தவறி போயிடக்கூடாது என்று அங்கலாய்த்த தேவன் தான் நம்முடைய தேவன். ஆனா நீ என்ன பண்ற? மந்தைகளை மேய்க்கிறன்னு சொல்லி இல்லாத ஜல்சா வேலைகளும் பாலியல் வேலைகளையும் தொந்தரவுகளையும் உன்னுடைய உல்லாசத்துக்கும் உன்னுடைய நீ திருச்சபையில் நடக்கிற திருட்டுத்தனங்களுக்கும் கொள்ளையடிப்பதற்கும் பயன்படுத்துகிற. இப்ப ஆலயம் கட்டுமானம் பண்றன்னு சொல்லி பணம் வசூல் பண்ணி தழுவுக. நீ சரியா நீ அந்த வேலையை செய்வியா? அந்த வேலையை நீ சரியானவனா? நீ லாயக்கு இல்லாதவன். பெண்களை கொண்டு ஒரு ஆயரானவன் எங்கெல்லாம் நீ ஊர் சுற்றுகிறையோ அப்பவே உன்னுடைய தரம் உன்னுடைய தராதரம் எப்படி இருந்தது திருச்சபை மக்களுக்கு இப்போது தெரியும். தயவு செய்து திருச்சபை மக்களை, ஆயர் என்பவன் உண்மையிலே ஊழியம் செய்து உங்களுடைய ஆத்மாவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல கொண்டு செல்லணும். ஐயா எனக்கு இத்தனை ஆத்மாக்களை நீங்க கொடுத்தீங்க, நீங்க கொடுத்துல இத்தனை பேர் நான் கொண்டு சேர்த்திருக்கிறேன்னு சொல்லி அதுல உண்மையும் உத்தமமா இருக்கணும்.
ஏன்னா இந்த 1000 வேலை செய்யறதுக்கு சம்பளம் வாங்குறாரு இல்லையா, சும்மா அவர் வேலை செய்யலையே, இலவசமா செய்யலையா அவரு. அவர் செய்யற வேலைக்கு கூலிக்கு பாத்திரனா இருக்காரு இல்லையா. அப்ப அந்த கூலிக்கு பாத்திரனா இருக்கிறவன் எப்படி இருக்க வேண்டும்? அனனியாக்கு நடந்த சம்பவம் போல் உங்களுக்கு நடக்காமல் இருக்க மனம் திரும்புங்க. பெண்களை திருச்சபையில இப்படி உங்களை வச்சு என்ன பண்றாங்க, உங்களுக்கு பதவி கொடுத்து செக்ரட்டரி கொடுத்து போஸ்டிங் கொடுத்து டிசின்னு சொல்லி 1க்கு 5 பைசாக்கு வேலை போகாத அந்த பதவியை வச்சுக்கிட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்களை வச்சு ஒரு தனிநபர் லாபம் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க கமிட்டிங்கிற பேர்ல. உங்களுக்கு கமிட்டி என்னன்னு தெரியுமா? சிஎஸ்ஐ என்னன்னு தெரியுமா? சிஎஸ்ஐ டிஏ கம்பெனி என்ன தெரியுமா? எதுவுமே தெரியாது. சட்டத்திட்டங்கள் தெரியுமா உங்களுக்கு? ரூல்ஸ் ரெகுலேஷன் உங்களுக்கு தெரியுமா? எதுவும் தெரியாது. அப்படி தெரியாம இருந்த நீங்க என்ன பண்றீங்க? உங்களை நயங்காட்டி வேதத்துல தெளிவா இருக்குது. நயங்காட்டி என்ன பண்ணுவாங்க? உங்களை ஏமாத்துவாங்க. அதே போலதான் இந்த பாம்புக்கு மகுடி என்ன பண்ணாங்க? அது பாம்பு வீடு ஆடு பார்த்தீங்களா? அதே போல அவன் மகுடி ஊதுறனா இருந்து உங்களை ஆட வைக்கிறான். தயவு செய்து எச்சரிக்கையா இருங்க. உங்களோட குடும்பங்களை பாருங்க, உங்களுடைய பிள்ளைகளை பாருங்க, உங்களுடைய வாழ்வாதாரத்தை பாருங்க, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்க. ஆனா இந்த மாதிரி அயோக்கியங்களோட இந்த திருட்டு கும்போட இருந்து நீங்க ஊழியம் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு சாபம் தான் வரும். சாபம் சொன்னா இல்ல, நீங்க செய்யற அக்கிரமம் எங்க இருக்கும்? உங்க பாதப்படியில படுத்து கிடக்கும். உங்களுடைய பாவங்கள் எங்க படுத்திருக்கும்? பாதப்படியில, உங்கள் வாசப்படியில படுத்திருக்குன்னு சொல்லி என்ன பண்றாரு ஆண்டவர் வேதத்துல அருமையா சொல்லிருக்காரு. அனனியா குடும்பம் போல உங்களை குடும்பம் வாழணுமா இல்ல ஆவிக்குரிய குடும்பமா வரணுமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்க. இன்னும் பல்வேறு நிகழ்ச்சிகளோட பல்வேறு ரொசட்டா தேவாலயத்தை குறித்து இன்னும் அதிர்ச்சியூட்டும் சம்பவங்களும், இன்னும் பாதிக்கப்பட்ட பெண்களும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களும் நம்ம இடத்துல வந்து என்ன பண்றாங்க? நீதி கேட்டு நிக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்கு உதவி செய்வாராக. இப்படிப்பட்ட அயோக்கியர்கள் கண்கள் வந்து தப்பிப்பதற்காக தேவன் இந்த ரொசட்டா திருச்சபை மக்களை பாதுகாக்கட்டும். திருச்சபை மக்களில் விழிப்புணர்வு உண்டாகட்டும். ஆண்டவருடைய ஒளி இந்த திருச்சபை மக்கள் மேல் உதிக்கட்டும் என்று சிஎஸ்ஐடிஏ பயனாளி நலச்சங்கத்தின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவருக்கு ஒரு சமாதானமாயிருங்கள், அன்பாயிருங்கள், விழிப்பாயிருங்கள். நல்லா தெரிஞ்சுங்க, திருச்சபையில நீங்க என்ன பண்ணணும்? விழிப்பா இருக்கணும். ஆயிரம் அதை சொல்லிட்டாரு இதை சொல்லிட்டாருன்னா அதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? நம்ப கூடாது. அதை அலசி ஆராய்ந்து இது சரியா இது தவறா என்று நீங்க என்ன பண்ணணும்? உங்க புத்திக்கு அதை விட்டு கொடுக்கணும். உங்க புத்தி விட்டு கொடுங்க, கடவுளுடைய புத்திக்கு விட்டு கொடுங்க. உங்க புத்திக்கு விட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த கொள்ளை கும்பல் சீரழித்து விடுவார்கள். எச்சரிக்கையா இருங்க. நன்றி, வணக்கம்.